நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். இன்றைய தலைப்பு, யார் தத்துவ ஞானியாகவும் ஞானியாகவும் சந்நியாசியாகவும் ஆகிறார்கள்? பாரப்பா பத்தென்ற அத்தளத்தில் முக்கோள்கள் நிற்க சந்நியாசி யோகம் யோகம். ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகமாக அவர் லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் என்று ராகுகேதுகள் தொடர்பு வைத்திருந்தாலும், குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர்கள் சந்நியாசி யோகம் அடைகிறார்கள். அதன் மூலமாக ஞான மார்க்கத்துக்கு செல்கிறார்கள். மற்றும் ஒரு கவி, கும்பத்தில் பிறந்தோன் ஞானியாவான், கன்னி துலா ராசி நன்று, மகரத்தில் உதித்தோன் பிறவி ஞானி, மீனமும் நன்று நன்றே அப்படின்னு சொல்கிறார்கள். கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர்களுக்கெல்லாம் சுக்கிரன் நீசமாயிருக்கு. சுக்கிரன் என்பவர் காமத்தின் தலைவாசல். அங்கு காமம் இருக்கும் இடத்தில் சந்நியாசம் இருக்காது. ஆகவே இந்த ஞானிகள் ஜாதகத்தில் எல்லாம் நான் ஒன்றர பார்த்ததை சுக்கிரன் நீசமடைந்து சுக்கிர பலமே இல்லாமல் இருக்கும். ராகு கேதுகள் ஞானத்தின் வாயில்கள். லக்னத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்த ஞானத்தை அடைகிறார்கள். என் லக்னத்தில் கூட கேது இருக்கிறது. 10ஆம் இடத்தில் கேது சனி, 10ஆம் இடத்தில் ராகு கேதுகள் விட்டிருப்பவும் ஞானத்தில் சிறந்த வல்லவர்கள் ஆகிறார்கள். விவேகானந்தர் துலாராசி, கன்னியா லக்னம் மீனராசி, இயேசுநாதர். இந்த உயர்ந்த ஞானிகளும் உயர்ந்த தத்துவ ஞானிகளுக்கும் 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. அவர்களுடைய லக்னத்திலும் 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் லக்னாதிபதியும் கேதுவும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். வாக்கில் சனி கேது இருக்கவர்களும் ஞான மார்க்கத்தில் மிகவும் பலம் பொருந்திய நிலையில் இருக்கிறார்கள். நம்முடைய சினிமா நட்சத்திரத்தில் உயரிய பதவியில் இருக்கக்கூடிய தற்கால நட்சத்திரத்தில் சிம்ம லக்னத்தில் 2ம் சனியும் கேது உட்கார்ந்து உயர்ந்த ஞானத்தை அவர் அப்பப்போ அவருடைய பேச்சுகளில் வெளிப்படுத்துவார் அந்த உயர்ந்த நடிகர். ஞான மார்க்கத்தில் செல்வதற்கு கேதுவின் அருளும் சுக்கிரன் நீசமடைதலும், கும்பம் மீனம் கன்னி துலா மகரம், மகரத்தில் உதித்தோன் பிறவி ஞானி, மகர ராசிக்காரர்களும் மகர லக்னத்திற்காரர்களும் பிறவியிலே ஞானிகளின் தொடர்பு அவர்களிடம் வந்துள்ளது. மகர ராசி மனிதர்கள், மகர லக்ன மனிதர்கள் பெரும்பாலும் பெரிய பெரிய குருமார்கள், சுவாமிகள், சுக்கராச்சாரியர்கள், அந்த சக்தி உடையவர்கள், தெய்வீக அன்புடையவர்கள், மாந்திரிகர்கள், இவருடைய தொடர்பை மகர ராசி மகர லக்னம் அடைந்து அவர்கள் மூலமாக உயர்ந்த ஞானத்தை பெற்று கடிதம் பார்க்கவும் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களும் பெரிய ஜோதிடர்களாகிறார்கள். ஞானத்தின் தலைவாசல் மகரம், ஞானத்தின் முழு நிலை கும்பம், ஞானம் முழுமையாக அடைய 10ல் 3 கிரகம் உட்கார்ந்திருக்கும். பாரப்பா 10 என்ற அத்தளத்தில் முக்கோள்கள் நிற்க சந்நியாசி யோகம் யோகம் என்று சொல்லி உரையை முடிக்கிறேன்.